அண்ணன் சீமான் அவர்கள் அன்றைய தினத்தில் சொல்லியிருந்தார். அவன் என்னடா என்று சொல்லி கேவலமான வார்த்தைகளை எல்லாம் கதைச்சிருந்தார். அண்ணே நல்லால நீங்கள் இந்தியாவில் நான் இந்தியாவுக்கு வரைக்கலைன்னா ஆயுதம் கொண்டு வர இயலாது. இந்த ஆயுதம் கொண்டு வர இருந்தால் நான் உன்னை சுற்றுப்பேன்டா. நல்ல நீ இப்போது இந்தியாவில், ஏனென்றால் இந்திய மக்கள் நல்லவர்கள். எங்களுடைய தேசியம் கதைக்கப்படுகின்ற போது உன்னை அவர்கள் தேசியம் கதைக்கிறா என்பதற்காக பார்க்கிறாடே சுற்றுப்பட்டா. நீ வந்திருந்தீன்னா யாழ்ப்பாணத்தில் உன்னை வெடி வச்சிருப்பேன். ஆனால் இப்போது இந்தியாவில் பாதுகாப்பாக இந்தியாவில் இருந்து கொள், திரள்நிதி வரும், வேண்டு சாப்பிடு, தின், மலம்களி, அப்படியே இரு எங்களுக்கு. ஆனால் எங்களுடைய இனத்தை விற்காத, எங்களுடைய வலிகளை விற்காத. எனக்கு வலிக்குது, என் அம்மா சாத்திருப்பா, என்னுடைய தந்தை இறந்திருக்கிறார், என்னுடைய தாய் இறந்திருக்கிறார், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார், எங்களுக்கு வலியடா விற்காத. அவ்வளவுதான் உன்னோட கேட்கிறேன். தாராளமாக திரள்நிதி வேண்டு கொள்ளு, உன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ளு, எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த விடயத்தை நான் சிங்களத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்பே ஜனதாவிடமாக கக்கியான சிங்கள ஜனதாவிட்ட மெச்சராவில் දෙමළි කතා කරා සිංහල කියන්න කරුණාකරලා අහන්න. ප්‍රභාකරන්ගේ පින්දූර පුච්චලා එළිය ඔය සීන් දාලා වැඩක් නැහැ. මට ඕන්න මරාගන්න පුළුවන් නාමල් රාජපක්ෂව පාර්ලිමේන්තුව ඇතුලේ. මට ඕන්න නාමලුත් එක ඩීලයක් ගාලා නාමල් කොයි හරි නිකන් ඉන්න දරේ උන්ගේ බෙල්ලෙන් පපුවේ මට ගහන්න පුළුවන්. හැබැයි මමයි නාමල් රාජපක්ෂව දෙන්නම කතා කරලා ඉවර කරනවා. සිංහල ජනතාව ගිහිල්ලා ඕක ගිහිල්ලා දෙමළ මිනිස්සුන්ට කැපෙන්න එපා. ඇති අවුරුදු 39ක් අපි රණ්ඩු වුණා. ඒ නිසා අපේ ප්‍රශ්නේ තිබ්බා නම්, අපේ ප්‍රශ්නේ තියෙනවා නම් අපි කතා වෙලා 2029 ඉවර කරන්න. දැන් මම අනුර කුමාර සනායත් එක්ක ඕක කතා කරලා ඉවර කරන්න කැමැති. හැබැයි මෙතුමා කියන්නේ දෙමළ ජනතාව අපේ ජනතාව කියලා අන්තිමට මේ නාගදීපට අනේකක් මෙයා කියලා තියෙනවා අනුරාධපුරෙන් එහාට කාලේ අවසන් කරු මන්ත්‍රීතුමා සිල් ගන්න නැවේ රාජවාදී ආසන නිසා. ඒ නිසා මේ වගේ ජනතාවත් එක්ක කතා කරන්න බෑ. හැබැයි 2029 මම මේක නාමලුත් එක්ක කතා කරලා ඉවර කරන්න. කරුණාකරලා ජාතිවාදී ආසන මේ කරගන්න දෙපා. අපි ඕන්න මමයි නාමලුයි ගාකලා එක්ක මම නාමල් මරනවා නැත්නම් මම නාමල් මරනවා. හැබැයි අහිංසක ජනතාව ඕගොල්ලෝ රණ්ඩු වෙන්න එපා කියලා ඉල්ලීමක් කරලා වාඩි වෙනවා.